நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேச நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற ஆயர்களான எங்களுக்கு தலைவனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, மாளிகையை காப்பவனே, கொடி தோன்றும் தோரண வாசல், கொடி தோன்றும் தோரணங்களால் அலங்காரமாயிருப்பதுமான வாசலை காப்பானே, காப்பவனே, மணிக்கதவம் தாழ் திறவாய். அழகிய கதவின் தாழ்பாலை திறந்துவிடு. ஆயர் சிறுமிய ரோமுக்கு ஆயர் குல பெண்களான எங்களுக்கு மாயன் மணிவண்ணன் மிகுந்த மாயாவியும் நீலமணி போல் நீல நிறத்தையுடையவனுமான கிருஷ்ணன் அரை பறை நோன்புக்கு கொட்டும் பறையை கொடுப்பதாக நென்னலே நேற்றே வாய் நேர்ந்தான், வாக்கு கொடுத்திருக்கிறான், துயில் எழ பாடுவான். ஆகவே அவனை துயில் எழுப்ப பாட தூயோமாய் வந்தோம், பரிசுத்த மனத்துடன் வந்திருக்கிறோம். அம்மா சுவாமி, நீ முன்னம் மாற்றாதே, முதலில் மறுக்காமல் நேச நிலை வாயிற்படியுடன் இணைந்திருக்கிற கதவை நீக்க வேண்டும். இதற்கு முன்பு 10 பாட்டுகளில் பெண்கள் ஒருவரையொருவர் நீராட்டத்துக்கு எழுப்பிய விவரம் சொல்லப்பட்டது. அவர்கள் கண்ணன் திருமாளிகைக்கு சென்று பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவன் அருள் பெற்று பாவை நோன்பு நோற்ற சிறப்பை இனி வரும் பாட்டுக்கள் சொல்கின்றன. இந்த பாட்டில் ஆயர்குலத்து தலைவனான நந்தகோபன் திருமாளிகைக்கு வந்து மாளிகையை வெளியே காப்பவனையும் அதற்கடுத்த தோரண வாயில் காப்பவனையும் அழைத்து கதவை திறக்கும்படி கேட்கிறார்கள். கண்ணன் எங்களை வரும்படி நேற்றே சொல்லியிருக்கிறான், அவனை எழுப்பி பாட தூய மனம் வாக்கு காயத்துடன் வந்திருக்கிறோம், ஆகவே கதவை திறவுங்கள் என்கிறார்கள். பாகவதர்களை முன்னிட்டுத்தான் பகவானை அணுக முடியும் என்பதை இப்பாட்டு குறிக்கிறது. பகவானை காப்பவர்கள் பாகவதர்கள், மணிக்கதவு அவர்கள் மனக்கதவு. அது திறந்தால்தான் பகவத் சுரூபம் தெரியும்.